சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4ல வந்துட்டு இந்த வாரம் டவுன் பஸ் ரவுண்ட் தான் நடக்க போகுது. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியது நம்மளோட திவினேஷ் வந்துட்டு என்ன பாடல் பாட போறாங்கன்றது தான். நம்மளுடைய திவினேஷ் பாடி இருக்கக்கூடிய பாடல் ஒரு ப்ரோமோவுமே வந்துட்டு வெளியாகி இருந்தது. இதுல அவர் என்ன பாடல் பாடியிருக்கிறாரு, இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த ரவுண்ட்ல வந்துட்டு நம்முடைய திவினேஷ் வந்துட்டு இளையராஜா அவர்களுடைய இசையில இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு அழகான பாடல். எப்ப கேட்டாலுமே வந்துட்டு மனதுக்கு ஒரு இதமான பாடல் அப்படின்னே சொல்லலாம். மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்குதுன்ற பாடல் தான். அவ்வளவு சூப்பரா நம்மளுடைய திவினேஷ் வந்து பாடியிருப்பாங்க. அப்படியும் மெய் மறந்து எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க. மணிகண்டன் அவங்கலாம் என்னப்பா இது இப்படி பாடுறேன் வேற லெவலுப்பான்ற மாதிரி அவ்வளவு ஒரு ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருப்பாரு. மேடைக்கு போயிட்டு நம்மளுடைய திவினேஷை வந்துட்டு அவ்வளவு பாராட்டியிருப்பாரு. இவனோட எபிசோட் எல்லாமே வந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவு அருமையா பாடுறான். கோல்டன் ஷவரா இருக்கட்டும், வாழ்த்துக்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அப்படியே வந்துட்டு கடந்து போறான். அவ்வளவு சூப்பரா பாடுறான். நீ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லியிருப்பாரு. அந்த அளவு நம்மளுடைய திவினேஷை ரசிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம நம்மளுடைய நடுவர்கள் எல்லாம் அப்படியே மெய் மறந்து இந்த ஒரு பாடலை வந்து அவ்வளவு ரசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. நம்மளோட ஸ்ரீனி சார் எல்லாம் வேற லெவல்ல வந்து இந்த பாடலை கேட்டு ரசிச்சிருப்பாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஒரிஜினல் சாங்கே வந்துட்டு மறத்து போற அளவுக்கு அப்படியே மெய் மயங்கிட்டம் இந்த பாட்டுலன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உண்மையும் கூட அதுதான். அவ்வளவு சூப்பரா அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல தோன்ற அளவுக்கு நம்மளுடைய தினேஷ் சூப்பரா பாடியிருக்கிறாரு. மறுபடியுமே இந்த ஒரு எபிசோட பார்க்கலாம் போலதான் தோணுது. அதுவும் திவினேஷ் பாடக்கூடிய பாடல்கள்ல வந்துட்டு திவினேஷ் கொடுக்கக்கூடிய ஃபீலை அடிச்சுக்கவே முடியாது. என்ன பாடலா இருந்தாலும் சரி அவ்வளவு ஃபீல் பண்ணி பாடியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம போன ரவுண்ட்லயுமே வந்துட்டு திருமண பாடல்கள் சுற்றி நடந்திருந்தது. இந்த பாடல்லையுமே வந்துட்டு திவினேஷ் அவ்வளவு ஃபீல் பண்ணி பாடியிருப்பாரு. நம்மளோட சரண் சார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, திருமண பாடல்கள்லையும் வேண்டாம் நீ சோகப்பாட்டையே படிக்கிற, இருந்தாலுமே நீ சூப்பரா தான் பாடியிருக்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. திவினேஷோட குரல்ல வந்து பழைய பாடல்களும் சரி, சோக பாடல்களும் சரி அவ்வளவு ஒரு அருமையா வந்து விழுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவு வந்து நம்மளுடைய திவினேஷ் வந்து ஃபீல் கொடுத்து பாடுறாரு. அந்த பாடல்கள் எல்லாமே வந்துட்டு திவினேஷ் கொடுக்கக்கூடிய அந்த ஃபீல்ல தான் நம்ம கேட்கும்போது அவ்வளவு அழகாவே தெரியுது. திரும்ப திரும்ப கேட்கணும்னு தோன்ற அளவுக்கு அவ்வளவு இனிமையா பாடக்கூடிய நம்மளோட திவினேஷோட இந்த வாரத்துக்கான இந்த ரவுண்ட்ல பாடக்கூடிய இந்த பாடலை கேட்கறதுக்கு நீங்க எத்தனை பேர் அவளா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருக்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.